ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்பா உங்கள் நண்பா வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம லைஃப்பை பற்றின சில தாட்ஸ் இல்லை கருத்துக்கள் இல்லை தத்துவங்கள் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். லைஃப்பை பற்றின சில கருத்துக்களை இப்போ வந்து நம்ம பேசலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு வாழாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சின்னா அதுக்காக எதை வேணாலும் இழக்கலாம்னு தோணும். அது தப்பே கிடையாதுங்க. இங்கே பெரும்பாலும் வந்து அடுத்தவங்க விருப்பப்படி தான் வாழணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4 பேர் என்ன பேசுவான், ஊர் என்ன பேசும், சொந்தக்காரன் என்ன பேசுவான் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இங்கே அதிகமே. இப்படி அடுத்தவன் என்ன சொல்லிடுவானோ, என்ன நினச்சிப்பானோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வாழ்ந்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம லைஃப்பை திரும்பி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் நமக்குன்னு பிடிச்ச விஷயம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. தேவையா? அப்போ கூட அந்த 4 பேர் எங்கே போனாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்கள காணாமல் போயிருப்பாங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கூச்சப்படாமல் செஞ்சுருங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளோட லைஃப் இல்லையா, நம்ம தான் வாழ போகிறோம். மற்றவங்க வந்து உங்களை பார்த்து என்ன நினச்சாலுமே நினைக்கட்டுமே. அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் மட்டும்தான், அவங்க அந்த டைமில் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதை பார்க்க போயிடுவாங்க. அதனால் அவங்க வந்து பேசுகிறது வந்து நீங்கள் கவலையப்படாதீங்க, எடுத்துக்க தேவையில்லை. அடுத்தவங்க வந்து உங்களை வந்து உங்கள் லைஃப்பை வந்து பார்த்துட்டே இருக்க போகிறதில்ல லைஃப் லாங். ஏன்னா அவங்களுக்கும் வேலை இருக்கும், அது பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றது என்ன வேணால் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அடுத்தவங்களை துன்புறுத்தக்கூடாது, அடுத்தவங்க மேலே பழி சுமத்தக்கூடாது, அடுத்தவங்களை பழி வாங்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுனாலும் நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் இஷ்டப்படி இருக்க. கோடி ரூபாய் கொடுத்தாலுமே உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கவே முடியாதுங்க. வேணும்னா மாற்றிக்கிட்ட மாதிரி நடிக்கலாம். இவ்வளோ காசு கிடைக்கிது, நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு மாற்றிக்கிற மாதிரி நடிக்கலாம். பட் அதில் உங்களுக்கு திருப்தியே இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு திருப்தி இருக்கும். நம்ம வாழ்ந்துட்டோம், நல்லா வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். எப்போது நம்ம லாஸ்ட்டு வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம், வாழ்ந்து முடிகிற டைமில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இதே வந்து அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க நினச்சி அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் நான் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் எனக்கு இருக்க தாட்ஸ் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கெட்டது எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம நல்ல வழியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ முடியும். அதுக்காக என் ஹெல்த்தை பார்த்துக்க எனக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு ஹெல்த்தை பார்த்துக்காம விட்டுட்டு நமக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டும் பண்ணோம் அப்படின்னா அதையே பண்ண முடியாமல் போயிடும். பிடிச்ச விஷயத்தையும் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வந்து என்னவோ அதை வந்து நல்லபடியாக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகே, இதே மாதிரி லைஃப்பை பற்றின சில கருத்துக்கள், லைஃப்பை பற்றின சில தத்துவங்கள், தாட்ஸ், அதை பற்றி அடுத்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தட் பை ஃப்ரம் இன்பா. பை பை, see you.